ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ரைஸ் சேர்க்காம இட்லி தோசைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். அந்த லைனில் பாசிப்பருப்பை வச்சு செம்ம ஹெல்த்தியாக ஈனோ சோடா இல்லாமல் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு டோக்லா மாதிரி தான், பட் இனிப்பாக இருக்காது. நம்ம சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருந்ததுங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டாக டின்னரில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு அரை கப்பு அளவுக்கு மஞ்சள் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அதே அரை கப்பு அளவுக்கு இட்லி ரவை. இந்த ரவை தான் இதுக்கு டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. அதனால் கடையில் இட்லி ரவைன்னு கிடைக்கும், கொஞ்சம் பெரிய பெரிய ரவையாக இருக்கும், அது எடுத்துக்கோங்க. அதே அரை கப்பு 1/3 கப் அளவுக்கு போகா. நான் வெள்ளை போகா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மில்லட் போகா, சிகப்பு போகா எது வேணால் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி ஒரே ஒரு வாஷ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் தண்ணி போட்டு 3/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இந்த பருப்பும் அவளும் அதே மாதிரி இந்த ரவை, இதில் சேர்த்துருக்க ரவை இதெல்லாம் நல்லா ஊறி வரணும். ஸோ 45 மினிட்ஸில் நல்லா ஊறி வந்துடும். இப்போ அதை மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது இதில் இருக்க தண்ணி கூட அவ்வளோவா தேவைப்படாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நிறுத்தி அரைங்க. ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் 2 ஸ்பூன் உப்பு போட்டு கையை வச்சு நல்லா கலந்துக்கலாம். மாவு புளிக்கிறதுக்கு உதவும். இன்னொரு ரைசிங் ஏஜெண்ட்டாக இதில் ஒரே 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தயிர் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப புளிச்ச தயிர் சேர்த்துற வேண்டாம். இது சீக்கிரம் மாவு புளிச்சு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி சூப்பராக கிடைக்கும். சோடாவோ ஈனோவோ எதுவுமே தேவையில்லை. இதுலேயே நல்ல சாஃப்டாக ஃப்ளஃபியாக கிடைக்குங்க டோக்லா. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்ல ஒரு சூடான பகுதியிலையோ இல்லை இந்த மாதிரி லைட்டுக்கு அடியிலையோ ஒரு 3 to 4 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி நல்ல ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி காற்று மாதிரி மாவு லைட்டாக நல்லா பொங்கி வந்திருக்கும். ரொம்ப இட்லி மாவு மாதிரி மேலே வரைக்கும்னா பொங்கி வராது. இந்த அளவுக்கு நல்ல நொர பொங்கி ஏர் பபிள்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் பொங்க வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். எனக்கு ஒரு 4 ஹவர்ஸ் ஆணுச்சு. இட் டிபெண்ட்ஸ், அந்த ஹீட்டை பொறுத்து பொங்கி வரும். அதை மட்டும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் விட்டுற வேண்டாம், ரொம்ப பிடிச்சிரும். இதை நான் இன்றைக்கி இந்த இடியாப்ப தட்டில் தான் ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்கேன். கீழே பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கணும். இந்த சைஸுக்கு எனக்கு 2 தடவை மாவு குவான்டிட்டி வரும். 2 டைம் நம்ம டோக்லா இந்த சைஸில் பண்ணி எடுக்கலாம். இந்த குவான்டிட்டியை நீங்கள் அப்படியே டபுள் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா இதில் பாதி ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தால் போதுங்க. நடுவில் நீங்கள் பிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நார்மலாக நீங்கள் சில்வர் பிளேட்டில் கூட இதை நல்லா எண்ணெய் தடவிட்டு இதே மாதிரி ஸ்டீம் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு இந்த தாளிப்பெல்லாம் சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், ஒரு அரை வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன். இதில் பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்தில் டோக்லா ரெடி ஆகிடும். இது கொஞ்சம் ஆறணும். முன்னாடி இந்த பேப்பரை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நடுவில் இந்த மாதிரி ஒரு கத்தியோ இல்லை டூத் பிக்கோ வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். அப்போ தான் டோக்லா நல்லா ஸ்டீம் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு க்ளீனாக வரணும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அப்படியே திருப்பி இந்த பட்டர் பேப்பரை எடுத்துட்டிங்கன்னா அழகாக இந்த மாதிரி வந்துடும். ஸோ நல்ல குவாலிட்டியான பட்டர் பேப்பர், வேக்ஸ் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். அதையுமே க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சில்வர் பிளேட்டில் வச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பலாம் ஒட்டி வராது, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஸ்டிக் ஆகிருக்கும். பட் ஓகே தான். ரொம்ப சாஃப்டாக எவ்வளோ ஏர் பபிள்ஸோட அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? இது மேலே நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த தாளிப்பெல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் சுகர் வாட்டர் கூட நீங்கள் வேணும்னா லெமன் அண்ட் சுகர் வாட்டர் போட்டு அப்படியே ஸ்வீட் டோக்லாவாக கூட சாப்பிட்லாம். பட் எங்களுக்கு அந்த ஃப்ளேவரை விட இதோட அந்த பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்றது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி வேணால் நீங்கள் டோக்லாவோட டாப்பிங்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அப்படியே பீஸ் போட்டு எடுத்தீங்க. எவ்வளோ ஏர் பபிள்ஸோட சாஃப்டாக ஸ்பஞ்சியாக ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு சட்னியோட. இந்த சட்னியோட ரெசிபி கூட கீழே நம்ம சேனல்லையே இருக்குது. சிம்பிளான ஒரு மிளகா பூண்டு சட்னி தான். ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த பிரேக்ஃபாஸ்ட் டின்னரை உங்களோட லைஃப்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.